வணக்கம் மக்களே ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் பார்க்க போகிறோம் குஸ்கா மண்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடக்குள்ள ஒரு ஹெட்ஷாட் போடக்கூட படாத பாடுபட்டுருவோம். பட் இது எதுவுமே தேவையில்ல கைஸ். அதாவது நீங்கள் வந்து உங்களோட சென்சிட்டிவ் கரெக்டாக இருந்தாலே போதும். அதாவது எனிமி தலையில் ஹெட்ஷாட் வச்சு வாட விடலாம், அந்த அளவுக்கு ஹெட்ஷாட் விடுவோம். எது இருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சென்சிட்டிவ் கரெக்டாக இருந்தால். அப்படி என்னடா அந்த சென்சிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபோனுக்கு ஒரு சென்சிட்டிவ் இருக்கும். ஸோ அந்த அத்தனை ஃபோனுக்கும் நம்ம வந்து சென்சிட்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து டில் எண்டு வரைக்குமே பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் லிங்க் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி 10 ரூபா தருவான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரூபா செத்து விட்ரா பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் கூட டாப் அப். அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஒரு மெயினான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள பேரலாம். ஓகே மக்களே, இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்கணும்னா அதுக்கு வந்து மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ். இன்னொன்று மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கின், அதாவது கன் ஸ்கின். அப்புறம் இப்போ என்கிட்ட கன் ஸ்கின்னே இல்லை, நானும் எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதாவது சென்சிட்டிவ் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கன் ஸ்கின் போட்ட பவர்லேயே உங்களுக்கு வந்து ஹெட்ஷாட் விழுவோம். அப்படி என்னடா அந்த சென்சிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த சென்சிட்டிவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்சங் ஃபோன் வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க சாம்சங்க்கு வந்து ஒரு ஹெட்செட் சென்சிட்டிவ் இருக்குது. அதே மாதிரி ரெட்மி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அதே மாதிரி ரெட்மிக்கும் ஒரு சென்சிட்டிவ் இருக்குது. அது மாதிரி ஃபோனுக்கு ஒரு ஹெட்செட் சென்சிட்டிவ் இருக்குது காய்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபோன் என்னென்ன சென்சிட்டிவ் இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் எது பெஸ்ட்டு, அதாவது எல்லா ஃபோனுக்கும் ஒரு காமன் சென்சிட்டிவ் வைக்கலாம். ஸோ அந்த சென்சிட்டிவ் நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோனில் இருக்கிற சென்சிட்டிவ் காமிச்சிட்டே வருவேன். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட ஃபோன் ஏதோ அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டில் கூட நோட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் போய் அந்த சென்சிட்டிவ் வச்சு ஒரு மேட்ச் விளாண்டு பாருங்கள், உங்களுக்கு பக்காவான ஹெட்ஷாட் விழுவோம். இப்போ வாங்க கைஸ் அந்த சென்சிட்டிவ் அப்படி என்னடா அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த ஃபோன் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா OnePlus. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலுக்கு வந்து 100, அப்புறமேட்டு 2வது 91, 3வது 100 0. ஸோ இது வந்து என்ன ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus. ஸோ இந்த ஃபோனுக்கு யூசர்ஸ்க்குலாம் இந்த சென்சிட்டிவ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங். ஸோ இந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 74, கீழே பார்த்தீங்கன்னா 80, அது கீழே 71, 65, 14. ஸோ இதுதான் கைஸ் சாம்சங்கு கூடிய சென்சிட்டிவ். ஸோ சாம்சங் யூசர் வந்து இதை வந்து வச்சுட்டு விளாடுங்கோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஃபோன் தான், அதாவது ரெட்மி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெனரலில் வந்து பார்த்தீங்கன்னா 68 வச்சுக்கோங்க, அது கீழே 76, அப்புறமேட்டு 58, அப்புறம் 44, 15. ஸோ இந்த ஃபோன் வச்சுருக்கவங்க இந்த ஜெனரலில் அதாவது இதில் வந்து சென்சிட்டிவ் வச்சு விளையாடுங்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஐஃபோன். ஆல்ரெடி ஐஃபோன்லாம் சொல்கிறியா அப்படின்னு கேட்பீங்க. கன்ஃபார்மாக நிறைய பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் சொல்கிறேன். அதாவது 51, அதாவது ஃபஸ்ட்டு பண்ணால் 50, 71, 70, 60, 50 இது வச்சு ஐஃபோன் யூசர்ஸ் வந்து விளையாண்டு சந்தோஷப்படுங்கோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்போ. ஸோ இதுவும் நிறைய பேர் வச்சுருக்கக்கூடிய ஃபோன் தான். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 50, அப்புறம் 100, 80, 80, 0. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாட்டை கலப்புங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மோஸ்டான ஃபோன்ஸுக்கெலாம் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் என் ஃபோனுக்கு இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஸோ அது எந்த ஃபோனாக வேணால் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஃபோனுக்கும் ஒரு காமன் சென்சிட்டிவ் வந்து சொல்லலாம். ஸோ அந்த காமன் சென்சிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே 75, 74, 73, 72, 71, அதாவது அப்படியே மேலே இருந்து அப்படியே கீழே வரும். ஸோ இதுதான் கைஸ் ஒரு காமன் சென்சிட்டிவ். ஸோ இது வந்து காமன் சென்சிட்டிவ் வச்சுக்கலாம். உங்கள் ஃபோனு நான் சொல்லியிருந்தாலும் அந்த ஃபோனுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே மக்களே, இன்னும் எனக்கு வந்து ப்ரோ நிறைய அதாவது மக்காவான சென்சிட்டிவ் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஸ்கார்டில் வந்து சேர்ந்துட்டு அதில் வந்து நீங்கள் எந்த டவுட் வேணால் கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த டிஸ்கார்ட் லிங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் தமிழ் பாய்.